மண்டல் கமிஷன் வந்தபோது அதை ஆதரித்து ஓட்டு போட்டது பாஜக, எதிர்த்தவர் ராஜீவ் காந்தி. 10 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாரு பார்லிமெண்ட்ல. பாண்டியன் அவர்கள் நினைவு இன்னொரு தகவல் கூடுதலா தகவல் சொல்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. RSS always supported. கொஞ்சம் இருக்க ஸ்ரீராம். RSS always supported reservation. மோகன் பாகவத் alwaysங்கிற வார்த்தை கவனிக்கணும். இது ஆங்கில நாளேட்டுல வந்திருக்கு. இடி போன இடத்துல பணம் கிடைச்சதா இல்லையா? இவருடைய சத்தீஸ்கர் MP வீட்ல இருந்து 500 கோடி எடுத்தாங்களா இல்லையா? இருக்க பேங்க்ல இருக்கிற எல்லா பேங்க்ல இருந்து ஓட்டு இந்த கவுண்டிங் மிஷின் எடுத்துட்டு வந்து இவருடைய காங்கிரஸ் MP வீட்ல இருந்து பணம் எடுத்தாங்களா இல்லையா? இடி போன இடத்துல 70000 கோடி என்னாச்சு சொல்லுங்க சார். அஜித் பவார் இருந்த 70000 கோடி என்னாச்சு? பிரைம் மினிஸ்டர் தான சொன்னாரு. மக்கள் பணத்தை திருடியவர்கள் இருந்து பணத்தை எடுப்பது என்பது உறுதி. அது ஈடிக்கு மேல ஏதாவது வந்தாலும் அவர்களிடம் போகும். 7ஆம் பொருத்தம் இருந்தாலும் நாங்கள் ஒரு சர்வாதிகார சக்தியை எதிர்க்கின்றோம், ஒருங்கிணைந்து எதிர்க்கின்றோம். அந்த சர்வாதிகார ஒரு ஆட்சியை அகற்றுவதுதான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஆட்சியை அகற்றும் வரை. ஆக காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணி அலையன்ஸ் இந்த முறை கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிப்பாக வெற்றி பெறும். 21 நாள் உங்களுக்கு பத்துமா? ஏன்னா சாதாரணமா பார்த்தோம், போன முறையெல்லாம் அவர் வந்து தேர்தலை ஒட்டி அது அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே ஒரு பிரச்சாரம். இன்று மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு 50 நாள் அவருடைய ஜெயிலில் போட்டதுக்கு எப்படி மக்கள் பார்த்தாருங்கன்னா எவ்வளோ வெண்டட்டாவாக இருக்கிறாங்க பாருங்க பாஜக. ஸோ பாஜகவை தண்டிக்கக்கூடிய அந்த 50 நாட்கள் இந்த 21 நாட்களும் சேர்ந்து தான் 71 நாட்களாக மாறி இது ஒரு வாக்கு அப்படியே. அடுத்த 4ஆம் தேதி இதே அரங்கத்தில் வந்து நாங்கள் பேசுவோம். அப்போது மோடி அவர்கள் இருக்க மாட்டார் அரியணையில்.